Hi guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸ்ங்க விரும்பி சாப்பிடக்கூடிய தீபாவளி பலகார ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். தீபாவளி என்றாலே பட்டாசு பலகாரம் இது ரெண்டு தான் நம்ம மனசுல வரும். அதில் ஒன்று அச்சு முறுக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் அச்சு முறுக்கு எப்படி செய்வோன்னு ஒரு ரீகேப் பார்த்து முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போய் செய்முறை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மக்களே இப்போ அச்சு முறுக்கு செய்யும் முறை பார்ப்போம். ஈஸி மெத்தடு தாங்க. இந்த அச்சு முறுக்குக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. ஆனால் கரெக்டான அளவு பொண்ணு இல்லாட்டி ஒழுங்காக வராதுங்க. இப்போ நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்கிறேன், அதுக்கு பார்த்துக்கோங்க. அரைக்கிலோ அரிசிக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற பக்குவம். அரைக்கிலோ அரிசியில் நான் பாதி 2 மடங்கு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன், 1 மடங்கு வரகரிசி சேர்த்துக்கிட்டேங்க. பச்சரிசி நீங்கள் 2 மடங்கு நம்ம ரேஷன் அரிசி சேர்க்கலை, நான் கடையில் வாங்கின பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு இந்த இதுக்கு நம்ம சுகர் காக்கில் மண்டவலை எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளுனாலும் எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க. இது தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம களையணுங்க. தனித்தனியாக களைஞ்சி ஊற வச்சுட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறலாம். தனித்தனியாக வெள்ளை அரிசி அந்த வெள்ளையாக தண்ணீர் வர்ற வரையும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக களைஞ்சிருக்கேன், ஏன்னா வரகரிசி சீக்கிரமே ஊறிடும். ஆனால் இந்த பச்சரிசி கொஞ்சம் லேட் ஆகுங்க. 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். அரைக்கிறப்ப ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா தெளிஞ்ச நீர் வந்துருச்சு, நல்லா ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் சென்று உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோங்க. அதை ஊற வைக்கிறப்ப இப்போ மண்டவளத்தில் கரெக்டாக காக்கில் எடுத்து உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்னா 200 கிராம் எடுத்துக்கோங்க. நார்மலாக கரெக்டாக சுகர் வேணுன்னா நம்மளுக்கு காக்கில் 250 கிராம் எடுத்துக்கோங்க. தட்டி இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பெரிய பெரிய கட்டியாக உள்ளதை கையிலே மசிச்சு விட்டுக்கோங்க. இதையே நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஏன் நம்ம இப்படி செய்கிறோன்னா, எப்போவுமே இந்த அச்சு முறுக்குக்கு வெள்ளத்தை நம்ம கொதிக்க வைக்கிறப்ப ரொம்ப கொதிச்சிடக்கூடாதுங்க. லைட்டாக சூடேறினதில் கரைய வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அச்சு முறுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடேறினா போதுங்க. நம்ம கையாலேயே கரைச்சி விட்டுக்கணுங்க. கரைச்சிக்கிட்டு இருக்கப்ப நம்ம 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தட்டி ஏலக்காவும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து முடிச்சுட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஹீட்லேயே மீதி உள்ள நாட்டு சக்கரை அந்த வெள்ளை இருக்குல்ல, அதுவும் கரைஞ்சிரும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு உணர விட்டுறனுங்க ஒரு வெள்ளை ஈரத்துணியில். இது என்ன பக்குவத்தில் நம்ம அரைக்கண்டா, இப்படி கையில் எடுத்து பிடிக்கிறப்ப லைட்டாக உணர்ந்து 1-2 இப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி இதாங்க பக்குவம். இப்போ நம்ம அரைச்சிக்கிறனுங்க. இது புதிய மெத்தடு கிடையாது. இப்போ புதிய மெத்தடில் அரிசி மாவு, மைதா மாவு, முட்டை சேர்த்து பண்ணுறாங்க தேங்காய் பாலில். இது அந்த காலத்தில் அப்பத்தான் அம்மாமார்கள் செஞ்ச, பாட்டிமார்கள் செஞ்ச அச்சு முறுக்குங்க. இது எத்தனை நாளாக இருந்தாலும் வீட்டில் வச்சு கெட்டு போகாமல் சாப்பிட்லாம். ஆனால் இந்த முட்டை தேங்காய் பால் போட்டது உடனே 1 வீக்குள்ளே நம்ம காலியாக்கிடணும். இது 1 மந்த்தாக இருந்தாலும் அப்போ எல்லாம் நம்ம கூட நிறைய ஒரு 2 படி 3 படி 5 படின்னு சுட்டு வச்சுக்கிடுவாங்களாங்க. இது எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பத்தாமாரு பாட்டிமாரு செஞ்சு கொடுத்த பக்குவமாக. இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பார்க்கட்டும் அச்சு முறுக்குண்டு. இந்த அச்சு முறுக்குக்கு இன்னொன்று இங்கிலீஷில் அருமையான பேர் இருக்குங்க, ரோஸ் குக்கீஸ். ஆஹா, கேட்குறப்ப அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களே இன்றைக்கி உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அடித்து வச்சுக்கணும். அதில் லைட்டாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகரப்பாக இருக்கக்கூடாதுங்க. அடித்து நம்ம எல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாவு ஆறிடுச்சான்னு பார்க்கணும். அந்த பாவுலேயே நம்ம ஏலக்காவும் உப்பு 1 இன்ச்சுக்கு நம்ம சேர்த்துருக்கோங்க.
இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கரண்டியில் நல்லா மாவை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கரண்டியில் பார்த்தா ரொம்ப இந்த மாதிரி மாவு இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, ஒட்டாத மாதிரி தெரியணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பண்ணி இப்போ நம்ம கையோ இல்லை நம்ம கரண்டியோ எடுத்து பார்க்குறப்ப லைட்டாக பட்டும் படாமலும் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே உள்ள மெத்தடுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம வச்சுருக்க நம்ம எள்ளை சேர்த்து ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ நம்ம 1 லிட்ரு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க படர்ந்த பாத்திரத்தில். இதை விட நீங்கள் குழியான பாத்திரத்தில் போனீங்கன்னா அச்சு முறுக்கு வந்து கரண்டி உங்களுக்கு எந்த ஒரு இது எடுத்து விடாமல் இப்படி தட்டினோடனே கீழே விலகி வந்துடும். பக்குவம் கரெக்டாக இருந்தால் ஒரு முறுக்கு சுடுறதுலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. ஆனால் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்து பக்குவமாக அந்த கோல்டன் ப்ரௌன்ஸ் கலரில் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் 2 செகண்ட் லேட்டாக விட்டாலும் அது அப்படியே கருகி போயிருங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு அச்சு முறுக்கு வந்து அதில் ஒட்டிக்கிரிச்சு வரலாட்டி ஒரு ஸ்போக் ஸ்பூனு இல்லாட்டி சிக்கு கம்பி இருக்குல்ல, அதை எடுத்து லைட்டாக அந்த அச்சு முறுக்கில் இப்படி நீ விட்டிங்கன்னா அது டாப் கீழே விழுந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க. உங்களோட மெத்தட் படி தான் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ லைட்டாக அச்சு முறுக்க கரண்டியாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா சூடேற விட்டோன்னே 1 செகண்ட் நம்ம வச்சுருக்கணுங்க. வச்சோடனே அந்த அச்சு முறுக்கு கரண்டி நல்லா கப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு மாவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எனக்கு தட்டி விடாமலே ஒரு முறுக்கு கரெக்டாக வந்துச்சுங்க. சப்போஸ் எனக்கு வரலாட்டி சிக்கு கம்பியை வச்சு லைட்டாக குத்தி விட்டோம்னா நம்மளுக்கு கீழே வந்து விழுந்துடும். இப்போ சூப்பராக அழகாக நம்மளுக்கு ரோஸ் குக்கீஸ் அச்சு முறுக்கு நம்மளுக்கு பாட்டி சுட்ட அச்சு முறுக்கு சூப்பராக வந்துருச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி தீபாவளி பலகாரமாக அச்சு முறுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன டிஷ் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய தீபாவளி டிஷ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் வந்து பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதே மாதிரி மீதி உள்ள அச்சு முறுக்கையை நான் சுட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு காக்களவுக்கு ஒரு 35லேருந்து ஒரு 38 அச்சு முறுக்கு எனக்கு வந்திருக்குங்க. இதை சாப்பிட சொல்லி ரிஷான்ட்ட கேட்டவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மம்மிமா செஞ்ச அச்சு முறுக்கு சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இது எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு. அப்படியே நம்ம கையில் உடைச்சோம்னா அவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்டு வருதுங்க. அந்தளவு நம்ம வீட்டில் ஈஸியாக தீபாவளி ஸ்வீட் பலகாரத்துக்கு அச்சு முறுக்கு செஞ்சாச்சுங்க. நீங்களும் நாங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, தீபாவளின்றாலே நம்மளுக்கு பலகாரமும் பட்டாசும் புது ட்ரெஸ்ஸும் தான் ஞாபகம் வர்றது. அதில் பலகாரம் வந்து இப்போலேருந்தே செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. மக்களே, உங்கள் வீட்டில் எப்படி பட்டாசு ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அச்சு முறுக்கு 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு டப்பர் வியர் இல்லாட்டி நம்மளுக்கு வாளி மாறி நல்லா சேஃப்டியாக நம்ம போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப பசிக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க டீ ஸ்நாக்ஸ் டயத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.